மக்களே, காலையில் எங்கே போய்ட்டுருக்கேன்னு தானே பார்த்துட்டுருக்கீங்க. காலையில் எங்கள் அம்மா ஒரே திட்டுங்க, போய் காய்கறி வாங்கிட்டு வாடான்னு. அதாங்க காலையிலே போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கலான்னு போயிட்டுருக்கேங்க. இந்த காலையில் வண்டி ஓட்டுறதும் ஒரு சுகமாக தாங்க இருக்குது. சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா நம்ம இனி சந்தைக்கு போய் சேர கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க போ. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. அவர் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாருங்க. எடி செருப்பண்ணா. டேய் ஓடா ஓடா கீழ ஓடா. நம்ம ஒரு வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சுங்க. இங்கே காய்கறி எங்கே போய்டா வாங்கலன்னு அதுவும் அங்கே ஒருத்தர் நிற்காரு. அவர்கிட்ட போய் கேட்போம், அண்ணே காய்கறி கர்மம் பிடிச்சவனே. நாமளே தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கிரிட்டுன்னு கிளம்பியாச்சுங்க. வீட்டில் சொல்லிவிட்ட காய்கறி என்னெல்லாம் வாங்க சொன்னாங்கன்னு மறந்து போச்சுங்க. சரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வச்சு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இங்கே எல்லா காய்கறியும் தனித்தனி ட்ராக்கில் போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்கங்க. அந்த அண்ணாட்ட போய் நல்ல காய்கறி பார்த்து போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த அண்ணாவும் உனக்கு தேவையான காய்கறியை நீயே பார்த்து எடுத்துக்கோப்பான்னு சொன்னாருங்க. சரி நம்மளும் நமக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கிட்டு கடைசியாக பில்லையும் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்க வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.